ஆர்என்கே என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அருமை தோழர் நல்லகன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்கும் எனக்கும் இருந்த அந்த தொடர்பு, அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தோழர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அங்கு ஒரு காலையில் ஒருவர் கையில் பணப்பையுடன் இறங்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது கூட வந்த ஒருத்தர், இவ்வளவு பணத்தை கையில் வச்சுருக்கீங்களே, நீங்கள் ஒரு ரிக்ஷாவில் போகலாம்ல அப்படின்னு. இல்லை, இது எங்கள் தோழர்கள் வசூல் பண்ணி கொடுத்த பணம், அதை நான் எடுத்து ரிக்ஷா வண்டிக்கு பயன்படுத்தக்கூடாது, அதனால் நான் நடந்தே என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் தோழர் பா. ஜீவானந்தம். அவருடைய வழியில் வந்த தோழர் நல்லகண்ணு அவருக்கு கொடுத்த அந்த 1 கோடி ரூபாய் நிதியை மீண்டும் கட்சிக்கே கொடுத்தது. இது வளர்ந்து வருகின்ற அரசியலில் ஈடுபட இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். நானும் தோழர் நல்லகண்ணு, தோழர் என் வரதராஜன் ஆகிய மூவரும் தேனியில் ஒரு மத நல்லிணக்க விழாவுக்கு கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுது நான் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போய் நம்ம ஆட்டோவில் இறங்கினா நம்மளை தப்பாக நினப்பாங்க, ஒரு மாதிரி கீழ்த்தரமாக நினப்பாங்கன்ட்டு ஒரு காரை புக் பண்ணி அந்த காரில் நான் வந்துகிட்டு இருந்தேன். அப்போ வழியில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் தோழர் நல்லகண்ணும் தோழர் என் வரதராஜனும். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஒரு பெரிய பட்டிமன்ற நடுவர், நம்ம காரில் போய் இறங்கினா தான் நமக்கு மரியாதைன்னு. ஆனால் அத்தனை ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு நடந்தே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி எளிமையாக இருக்கணும், ஒரு மேடைக்கு போனால் முன்வரிசையில் உட்காரணும், ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை வாழணும், ஒரு காரில் தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எனக்கு முறியடித்து, வாழ்க்கையில் எப்பயுமே எளிமையாக இருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்திய ஒரு தோழர் நல்லகண்ணு. அவர் வாழ்க்கையில் 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய உடலையும் கடைசியாக மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும், அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு அற்புதமான தலைவர். அவர் தலைவர் அல்ல, எல்லோருக்குமான தோழர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழரினுடைய இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடும் அவருடைய கட்சியினுடைய தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அவருடைய வாழ்க்கை அவர் படமாக இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். நல்லகண்ணைய மாதிரி ஒரு தலைவர், ரொம்ப அரிய தலைவர். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வந்த தலைவர். விவசாய மக்களுக்கும் ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுற தலைவர். இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இருந்தாங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காமல், பணத்தை பெருசாக மதிக்காமல், எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் இரங்கலை தெரிவிச்சுக்காங்க. தமிழ்நாட்டில் மூத்த தலைவர்கள், தகைசால் தமிழர்கள், பொது வாழ்க்கையிலேயே பழுத்து முதிர்ந்து அனுபவம் பெற்று விதையாகி விழுந்தவர்கள் வரிசையில் ஐயா நல்லகண்ணு அவர்கள் யாராலும் குறை சொல்ல முடியாத ஒரு பொது வாழ்க்கைக்கு உரியவர். அவருடைய பண்பு, எளிமை, தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக இறுதி வரையில் எல்லாவிதமான துன்பங்களையும் ஒரு பரிசாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த அவருடைய உள்ள உறுதி, ஒரு 10 வயது குழந்தை கூட தோழர் ஆர்என்கே என்று அவரை உரிமையோடு பெருமையோடு அழைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாடத்தை
அவர் வாழ்க்கையின் மூலமாக செய்தியாக விட்டு சென்றிருக்கிறார். ஒரு வாழும் டிக்ஷனரி மாதிரி ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றில் எதை வேண்டுமானாலும் அவரிடம் கேட்க முடியும். எல்லா செய்திகளை பற்றியும் எல்லாருடைய அரசியலை பற்றியும் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அனுபவங்களின் தொகுப்பாக வாழ்ந்தவர். 101 வயது, இவ்வளவு நாள் வாழ்ந்ததே பெரிது. ஆனால் ஊருணி நிறைந்திருப்பதைப் போல இப்படிப்பட்ட சான்றோர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கை மனித குலத்துக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும். அவர்கள் வாழுகிறார்கள் என்பதே ஒரு நம்பிக்கை. இன்று அவருடைய இறுதி பயணம் ஏராளமான தோழர்களுடைய அந்த உள்ளார்ந்த உணர்வார்ந்த கொள்கை அஞ்சலியோடு இங்கு நடைபெறுகிறது. தன்னுடைய உடலையும் கூட அவர் கொடையாக கொடுத்து விட்டார். தனக்கென்று எதையுமே சேர்த்து கொள்ளாத அந்த வாழ்க்கையின் அதனுடைய பெருமை இன்னும் நினைக்கத்தக்கது. ஐயா தோழர் RNK அவர்களுக்கு வீர வணக்கம். பொது உடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் RNK என்று எல்லோராலும் அன்போடும் பண்போடும் அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய இந்த மறைவு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க வர்க்கபேத ஒழிப்புக்காக, சாதி ஒழிப்புக்காக களமாடி கொண்டிருக்கின்ற அத்தனை தோழர்களுக்குமான இழப்பு இது. ஒரு போராட்ட களத்தினுடைய முகமாக, அடையாளமாக இருந்து வந்தவர். இன்றைய தலைமுறைக்கு போராடக்கூடிய ஒரு ரோல் மாடலாக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். தென் மாவட்டங்களிலே நடந்த மிகப்பெரிய சாதிய கலவரத்தின் போது கூட தன்னுடைய மாமனார் அந்த கலவரத்திலே இறந்த போதும் கூட தன்னுடைய ஒற்றை அறிக்கையால் தென் மாவட்ட மக்களுக்கு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையில், அமைதியை உருவாக்கக்கூடிய வகையில், அந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் மிக முக்கியமான அறிக்கை வெளியிட்டு சாதிய வேறுபாடுகளுக்கு எதிராக, சாதிய வெறியாட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு சாதி ஒழிப்பு முன்கள போராளி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இக்கொள்கைதான் எல்லோருக்குமான பாதுகாப்பு அரண் என்று பாடம் எடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய இந்த மறைவு எல்லோருக்குமான பேரிழப்பாகும். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துவதில் நாங்கள் மிகுந்த உரிமையோடும் பெருமையோடும் நான் இந்த களத்திலே நிற்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அந்த பாரத ரத்னா விருது ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக அந்த விருதுக்கு பெருமை சேர்க்கப்படும், அந்த விருதுக்கு பெருமையாகும் என்கின்ற ஒரு பதிவையும் இங்கே செலுத்தி அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் செலுத்துகிறோம். நன்றி. தகைசால் தமிழர், உலக பாட்டாளி மக்களினுடைய அரசியல், சமூக, பொருளாதார விடுதலைக்காக தன் வாழ்நாளை எல்லாம் முழுமையாக அர்ப்பணித்த மகத்தான தோழர், தலைவர் ஐயா நல்லக்கண்ணுடைய மறைவு நாட்டிற்கு அல்லது உலக பாட்டாளி வர்க்கத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. துணிச்சல், எளிமை, நேர்மை, ஒழுக்கம், அறம் சார்ந்த நெறி சார்ந்த அரசியலில் உலகத்து அரசியல்வாதிகளுக்கும் அல்லது மானுட சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக, குறியீடாக வாழ்ந்து மறைந்த நம்முடைய தலைவர் ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். நல்லக்கையா ஐயாவை போல உலகத்தில் இனி ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்கான பொதுவுடைமை இயக்கத்திற்கான ஆளுமைகளை இனி நாம் உலகம் முழுக்க தேடினாலும் அரிதான ஒரு ஆற்றலை பெற்ற மகத்தான தலைவர். சுதந்திர போராட்டத்திலும் வர்க்க விடுதலையிலும் சமூக சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் நாளெல்லாம் உழைத்த மகத்தான தலைவர் ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் 100 ஆண்டுகள் கடந்தும் உயிர் பிரிகிற வரை மக்களுக்காகவே தன் கொண்ட கொள்கையை ஏற்றுக்கொண்டு கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்காக, பாட்டாளிகளுக்காக, ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்காக
அவர் தன்னையே இழந்து தன் குடும்பத்தை இழந்து இந்த நாட்டிற்கு சேவை செய்த தொண்டாற்றிய மக்களின் கண்ணீரை துன்பத்தை துயரத்தை துடைத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு. அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவளை இழந்து வாடுகிற கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுக்கும் பாட்டாளி உழைப்பாளி உறவுகளுக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக என் வீர வணக்கத்தையும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு பதிவு செய்கிறேன். வணக்கம். கட்சிக்காக கொடுத்து நலம் பாராமல் உழைத்த உத்தமர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தசைதாள் விருது சிறந்த தமிழ்நாடு தலை சிறந்த விருதுகளை வழங்கி 10 லட்சம் கொடுத்த போதும் கூட அந்த 10 லட்சத்தோடு 5000 ரூபாய் சேர்த்து 10,05,000 முதல்வர் நிதிக்கு கொடுத்து சிறப்பு செய்தவர் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத மறைவு என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் 101 ஆண்டு வாழ்ந்து சமுதாயத்தில் ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக கூறிய மரியாதைக்குரிய தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. எளிமையானவர், இனிமையானவர், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாய தொழிலாளிகளுக்காகவும் தொழிலாளர் வர்க்கத்துக்காகவும் குறிப்பாக வாழ்க்கையில் தள்ளப்பட்டவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இவர்களுக்காக போராடிய தலைவர் மரியாதைக்குரிய நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கை. சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய பணியை முதலிலே இளம் வயதிலே ஆரம்பித்து கம்யூனிச சித்தாந்தத்திலே தன்னை ஈர்த்து கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் அந்த கொள்கையிலே மாறாமல் மிகவும் நேர்மையான வாழ்க்கை, ஒரு நிலையான வாழ்க்கை, எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு எளிமையான அரசியல்வாதியை நாம் அவரைத்தான் பார்த்திருக்கிறோம், நல்லக்கண்ணு அவர்களை பார்த்திருக்கிறோம். அவரை இழந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. நான் அவரை பலமுறை சென்னையிலேயும் புதுச்சேரி மாநிலத்திலையும் சந்தித்து அவரோடு உரையாடி இருக்கிறேன். அரசியல் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லோரிடமும் அன்பாக மட்டுமல்ல மரியாதை கொடுக்கின்ற ஒரு தலைவர். அந்த தலைவர் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள், தோழர்கள் அனைவருக்கும் லால் சலாம் என்று கூறி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். நல்லக்கண்ணு அவர்கள் மறைந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு. அரசியலில் தூய்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு மகத்தான தலைவர். மகாத்மா காந்தியைப் போல எந்த பதவியிலும் இல்லாமல் ஏறத்தாழ 80 ஆண்டு காலம் ஒரே இயக்கத்திலே பணியாற்றி 9 முறை 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் தியாகி. அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவரை சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறேன். இன்னும் மறையாத ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு, நல்ல கண்ணு நல்லா இருந்தால் பார்வை நல்லா இருக்கணும். அவர் பெயருக்கேற்றபடி வாழ்வியல்ல ஒரு நல்ல பார்வை கொண்ட நேர்மையான, உண்மையான, தூய்மையான இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே உதாரணம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இன்றைக்கி மாலை போட்டு மரியாதை செஞ்ச அரசியல்வாதிகளில் யாராவது மிக சிலரை தவிர அவரை பின்பற்றக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் அவரோட 2-3 தடவை இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கேன். என்னுடைய எல்லா படங்கள்லேயும் இந்த சிவப்பு சிந்தனையை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு படத்துலையும், அது உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்துலையும், ஒத்த செருப்பு படத்தில் கூட பிறக்கும் போது எல்லாரும் அம்மனமாக தானே பிறக்கணும்,
ஏன் சில பேர் மட்டும் கோமணத்தோடு பிறக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியெல்லாம் நான் எழுப்பியிருப்பேன். அதெல்லாம் அவர் பல தடவை என்னை பாராட்டியிருக்காரு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு உண்மையான நேர்மையான மனிதனாக வாழ்கிறதே மிகப்பெரிய ஒரு அரசியல். அப்படிப்பட்ட அரசியல்வாதி நான். இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிகள்லாம் ஏன் ஐயா நல்லக்கண்ணு மாதிரி இருக்க முடியல அப்படின்னா, அதுக்கு மக்களும் ஒரு காரணம். வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் மாறி பிரயோஜனம் கிடையாது. இந்த முறையாவது எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்காத மக்கள், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாத மக்கள், பணத்தை கொடுக்கும்போது தூக்கி மூஞ்சில் எரிஞ்சு ஒரு 10 பேர் செஞ்சாங்கன்னா அது நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கும். இந்த மாதிரி எந்த பாடங்களுமே இல்லாமல் 100 வருடங்களாக நமது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்ந்திருக்கிறாரு. அவருடைய மறைவு மிகுந்த ஒரு பெருமைக்குரியது. ஒரு நல்ல மனிதர், அரசியலில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் 1000 வருஷம் வாழ முடியாது. அவர் 100 வருஷம் வாழ்ந்தாருன்னா அதுக்கப்புறம் இதை வழி நடத்துறதுக்கு, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய இளைஞர்கள் முன்வர வேண்டும். அவர் செய்த செயல்களை எப்போவுமே வறுமை ஒரு நல்ல மனுஷனை மாற்றிடும். நான் கூட சொல்லியிருப்பேன், உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியணும். அப்படிப்பட்ட பணத்தால் வாங்க முடியாத ஒரு மிக நல்ல மனிதர், மிக நல்ல அரசியல்வாதி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். வறுமை அவர் எதுவுமே செய்யலை, கொஞ்சம் கூட அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அரசு ஒரு முறை அவருக்கு பணம் கொடுத்தப்போ அதுக்கு மேலே ₹1 வச்சு அரசுக்கு திருப்பி கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த தடவை ஓட்டுக்காக பணம் கொடுக்குற மக்கள், அந்த அரசியல்வாதிகிட்ட மேற்கொண்டு ₹1 வச்சு திருப்பி மறுபடியும் மக்களே அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா இங்கே நிறைய நல்ல அரசியல்வாதிகளை பார்க்கலாம். அவர் செய்கிற நல்ல விஷயங்கள், அவர் செய்த நல்ல விஷயங்களை நம்ம பின்தொடர்றது மட்டும்தான் சரியான ஒரு விஷயம். அவர் செய்த எல்லாமே என்னால் செய்ய முடியலைன்னா கூட இந்த உடல் தானத்தை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன். அவர் இறந்த பின்னும் அவருடைய உடல் தானம் செய்து அது ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு பயன்படணும்னு நினச்ச ஒரு மனிதரை பின்பற்றி நானும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறது எனக்கு ஒரு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்தவர். ஒரு எளிமையான, ஒரு அன்புமயமான மனிதர். ஆனாலும் உறுதியான கொள்கை நிலைப்பாடும் ஒரு அச்சமற்ற மனநிலையும் உள்ளவர். சுருக்கமாக சொல்லணும்னா ஐன்ஸ்டீன் காந்தியை பற்றி சொன்னது தான், இப்படி ஒரு மனிதர் ரத்தமும் சதையுமாக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்றால் வருங்கால தலைமுறை நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். அது நல்லக்கண்ணு அவர்களுக்கும் பொருந்தும். இந்த பால நிலத்தில் அரசியலுக்கு வந்த ஆரம்ப கட்டத்தில் ஏராளமான நேரத்தை நான் அவரோட செலவிட்டிருக்கேன். அப்போ அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்தாங்க. நேருவை பற்றியே அதிகம் அவரிடமிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு சின்ன வயசில் எழுதிக்கிட்டு இருந்தப்ப ஒரு சின்ன கதையை கூட படிச்சுட்டு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிச்சிருக்காங்க, கட்சி வித்தியாசம் இல்லாமல். அந்த மாதிரி ஒரு தலைவர், ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் பொதுவாழ்வில் இருப்பது ரொம்ப அரிது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான அஞ்சலிங்கிறது இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவர் நடந்த கடினமான, நேர்மையான, கொள்கை பிடிப்புமிக்க எளிமையான பாதையில் நடக்கணும். சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இளம் வயதிலேயே நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்ட புரட்சியாளர். பொது வாழ்க்கையில் தூய்மை, அரசியலில் நேர்மை என்ற கோட்பாட்டை வாழ்வின் இறுதி நொடி வரை கடைபிடித்த ஒரு மகத்தான ஒரு தலைவர். வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் கூட தன் மீது சிறு விமர்சனத்தை கூட வைக்க முடியாத அளவிற்கு மனித புனிதனாக வாழ்ந்த ஒரு மகான். இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் வாழ்ந்தானா என்று எண்ணி எண்ணி வியக்கிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி செழுமைப்படுத்தி கொண்ட ஒரு மகத்தான மேதை. இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் கூட தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றிலே மண்ணை அள்ளி அந்த ஆற்றின் வளத்தை சிதைக்கிறார்கள் என்று போராட்டத்தை முன்னெடுத்த போது
எங்களோடு ஆற்றின் நடுவிலே மணலிலே தானும் அமர்ந்து அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்த மாபெரும் வீரர் எங்களுடைய ஐயா நல்லக்கண் அவர்கள். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய மாண்புமிக்க மனித பாங்கு, அந்த மாண்பு அவரிடத்திலே இருந்தது. நல்லக்கண்ணு என்பது தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு 100 ஆண்டு கால வரலாறு. வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழித்தடம் என்பதில் யாரும் மறுக்க முடியாது. தமிழ் சமூகம் உள்ளவரை நல்லக்கண்ணு என்கிற அந்த நல்ல தலைவனினுடைய பெயர் எல்லாருடைய இதய சுவற்றிலும் எழுதப்பட்டிருக்கும். எவ்வளவு வேணாலும் அவரை பற்றி புகழ்ந்து நெகிழ்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை, படிப்பினையை நமக்கெல்லாம் விட்டு சென்ற ஒரு வரலாற்று நாயகன் எங்களுடைய ஐயா, நம்முடைய ஐயா நல்லக்கண் அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர். கடைசி நொடி வரை இந்த நாட்டிற்கு மக்களுக்குமாக நடந்து நடந்து உழைத்த ஓய்வறியா உழைப்பாளி, உன்னத போராளி இன்று நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மனவலியை தருகிறது. நாங்கள் அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பை பெற்ற பிள்ளைகள், எங்கள் மீதெல்லாம் அளப்பரிய அன்பை பொழிந்த ஒரு தந்தை. அவரை இழந்து நிற்கிறோம் என்பதை நினைக்கும் போது மிகுந்த துயரம் வாட்டுகிறது. ஆனால் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நான் பெரிதும் நேசிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள், அதில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள், தோழர்கள், தமிழ் சமூக மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். எங்களுடைய ஐயா நல்லக்கண்ணிற்கு அவர் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடு எங்களுடைய செவ்வணக்கத்தை செலுத்தும்.